ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை வேளையிலே நாம் தேவனை தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, இரக்கங்களுக்காக, அவருடைய நன்மைகளுக்காக, அவர் செய்த எல்லா உதவிகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓ இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இரக்கமுள்ளவரே நன்றி செலுத்துகிறோம், இரக்கமுள்ளவரே நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், வல்லவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மாறாதவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவானின் வல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவானின் வல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே
வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. அவருடைய பிரசன்னம் வந்தால் நம்முடைய சுயம் மெழுகு போல உருகி போகும். அவருடைய பிரசன்னம் வந்தால் நம்முடைய சுயத்தை மறந்து அவரை ஆராதிப்பதற்கு தேவ ஆவியானவர் நமக்கு அருள் புரிவார். இந்த மாலை வேளையில் எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும், விசுவாசமாய் சொல்ல முடியும், நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனையில் தேவ பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்பவர்கள் நல்லா கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் கூட சொல்லுவாமோ, தேவ பிரசன்னமே, ஓ தேவ பிரசன்னமே, வரவேற்போமா, இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிப்பதற்கு எங்களை உற்சாகப்படுத்துகிற உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. Oh Lord, we thank you. Oh Lord, we thank you, Jesus. Oh hallelujah. இந்த மாலை வேளையிலே உம்முடைய கிருபையை எங்கள் மீது ஊற்றுவீராக. ஆண்டவரே, தொடர்ந்து உம்மை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். எங்களோடு கூட இடைபடும். ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இன்னும் அதிகமாய் அனுபவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உற்சாகமாக இருக்கிறவங்க, சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். வானங்களை ஞானமாய் படைத்தார், அவரை துதிப்போம். தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார், நாம் அவரை துதிப்போம். பிரைஸ் தி லார்ட். அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவருடைய கிருபை நமக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரமல்ல, அவருடைய கிருபை நம்மோடு கூட என்றைக்கும் இருக்கிறது. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த புதிய பாடலை சேர்ந்து பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். சொல்லுவோமா? தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை. நல்ல உற்சாகமாய் பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம். தேவாதி தேவனை துதியுங்கள்,
கர்த்தரை துதியுங்கள், தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை பாடுவோ பாடுவோ போற்றுவோ பாடுவோ போற்றுவோ. ஆமென். அவர் வானங்களை ஞானமாய் படைத்தார், அவரை துதிப்போம். வானங்களை ஞானமாய் படைத்தார், துதியுங்கள். தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார், துதியுங்கள். வானங்களை ஞானமாய் படைத்தார், துதியுங்கள். தண்ணீர்கள் மேல் பூமியை படைத்தார், துதியுங்கள். நீங்க பாடுங்க. வானங்களை ஞானமாய் படைத்தார், துதியுங்கள். தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார், துதியுங்கள். சத்தமா சொல்லுங்க. வானங்களை ஞானமாய் படைத்தார், துதியுங்கள். தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார், துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை உள்ளது. பாடுவோ போற்றுவோ பாடுவோ போற்றுவோ. தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், தேவாதி தேவனை துதியுங்கள். தொடர்ந்து கைதட்டி பாடுமா. தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை. சூரியனை படைத்தார், அவரை துதிப்போம். சந்திரனை படைத்தார், துதிப்போம். சூரியனை படைத்தார், அவரை துதியுங்கள். சந்திரனை படைத்தார், அவரை துதியுங்கள். சூரியனை படைத்தார், அவரை துதியுங்கள். சந்திரனை படைத்தார், அவரை துதியுங்கள். சொல்லுங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தமாய். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை. சத்தமாய் பாடுவோ போற்றுவோ பாடுவோ போற்றுவோ. தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதிப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை, எஸ், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உங்களை தாங்கின கிருபை, உங்களை தேற்றின கிருபை. கமான் பாடுமா. பாடுவோ போற்றுவோ பாடு போற்றுவோ. சிலுவையில் பாவங்களை போக்கினார், அவரை துதிப்போம். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் பாடுவோமா. சிலுவையில் பாவங்கள் போக்கினார், துதியுங்கள். இரத்தத்தினால் சாபங்கள் கழுவினார், துதியுங்கள்.
சிலுவையில் பாவங்கள் போக்கினார் துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்கள் நீக்கினார் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை இம்மட்டுமை நடத்தின கிருபை. அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம். தேவாதி தேவனை துதிக்கின்றேன், கர்த்தாதி கர்த்தரை துதிக்கின்றேன். சொல்லுங்க, தேவாதி தேவனை துதிக்கின்றேன். தொடர்ந்து கைதட்டி, கர்த்தாதி கர்த்தரை துதிக்கின்றேன். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவே, பாடுவே, போற்றுவே. தேவாதி தேவனை துதிக்கின்றேன், கர்த்தாதி கர்த்தரை துதிக்கின்றேன். சொல்லுங்க, தேவாதி தேவனை கர்த்தாதி கர்த்தரை துதிக்கின்றேன். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவே, போற்றுவே, பாடுவே, போற்றுவே, பாடுவே. சொல்லுங்க இந்த வார்த்தைகளை, போற்றுவே, பாடு. ஆண்டவரே, உம்மை நாங்கள் பாடுகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். போற்றுவே. நல்ல உற்சாகமாய் கைதட்டி பாடுமா. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. நம்மை பெரியவனாக மாற்றியது அவருடைய கிருபை. அவருடைய காரியம் நம்மை பெரியவனாக மாற்றும். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. பெரியவனாக்கியது உங்க கிருபை. பாடுங்க, பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை, 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 கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை. வரங்களை தந்ததும் உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை. வரங்களை அளித்தது உங்க கிருபை. சொல்லுங்க, கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம். தெய்வ கிருபையால் நிலை நிற்கின்றோம். சொல்லுங்க உற்சாகமாக, அவருடைய கிருபையினால் நாம் இன்றைக்கு நிலை நிற்கிறோம். கிருபை, 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 கிருபை. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே,
மாற்றினாரே, மாற்றினீ. சொல்லுகிறவர் நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. சொல்லுங்க கடைசியா, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லா சத்தமாய் கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். எங்களை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். இன்றைக்கு அவரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, ஒன்றை மாத்திரம் புரிந்து கொண்டு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். நம்முடைய தேவைகளை தேவன் சந்தித்தார். கடந்த 9 மாதங்கள் எல்லா உலகமும் ஸ்தம்பித்து போய் இருக்கிற வேளையில் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் ஜீவனையும் உங்கள் ஊழியத்தையும் தேவன் ஸ்தம்பிக்க விடவில்லை. காரணம், அவரே நமக்கு ஜீவன் உள்ளவராய் இருந்தார். நம்மை அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நிச்சயம் என்னை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாம நான் இல்லை. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, சொல்லுங்க, நீர் இல்லாம நான் இல்லை.
மறுபடியும் சொல்ல முடியுமா? என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாம நான் இல்லை. நீங்க பாடுங்க. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாம நான் இல்லை. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தது உம் கிருபையே. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தது கிருபையே. இன்னும் சத்தமா சொல்லுங்க. நான் வாழ்ந்தது வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தது தேவ கிருபையே. சொல்லுங்க. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. சொல்லுங்க. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாம நான் இல்லை. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாம நான் இல்லை. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தது தேவ கிருபையே. சொல்லுங்க. நான் வாழ்ந்தது, நான் வாழ்ந்தது, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தது தேவ கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தது தேவ கிருபையே. ரெண்டு கரத்தை முழுசா உயர்த்தி. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே. பாடுங்க. உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நீங்க மாத்திரம் சொல்லுங்க. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, உங்க கிருபை கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க
உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தது உன் கிருபையே. பாடுங்க பாடுங்க பாடுங்க. வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தது கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை. நான் அவ்வளவுதான் உங்க சத்தம். அவர் செய்த நன்மைகள் நினைத்து பாருங்க. தேவ கிருபையே. நல்லா கையை உயர்த்தி பாடுங்க. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை. இப்ப இருக்கிற இந்த ஸ்தானம் உங்க கிருபைப்பா. இன்னும் வேண்டும் ஆண்டவரே, உங்க கிருபை வேண்டுமே. பாடுவோமா? உங்க கிருபை போ, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே. விசுவாசியை மட்டும் பாடுங்க. உங்க கிருபை, இயேசுவே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே. ஹalleluya, கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க. ஹalleluya, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். சொல்லுமா? ஒரு தாய் உங்களை தேற்றுவது போல் அதற்கு மேலாக தேற்றுகிற ஆண்டவர் நம்முடைய இயேசு. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. Thank you Jesus. Oh, thank you Jesus. Yes Lord, we thank you. Thank you Jesus.
கமான், திருச்சபையை சேர்ந்து பாடும். ஆண்டவரை பார்த்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கடைசியா கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹalleluya. விசுவாசிகளின் சத்தம் உயரட்டும். கமான், வெட்கப்படாம ஆண்டவர் ஆராதிங்கம்மா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, ஹalleluya, ஹalleluya, அப்படியே தொடர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya. தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். அவர் செய்த உபகாரங்களுக்கு, அவர் செய்த நன்மைகளுக்கு எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் கைகளில் ஏந்தி ரட்சகரை உயர்த்துவதை தவிர நமக்கு வேறொன்றும் இல்லை. அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை கவனிக்கவும் நாங்கள் விரும்புகிறோம். எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சூழ்மைகள் மீது, எங்களுடைய தனிமையின் வாழ்க்கையிலே நாங்கள் அழுது புலம்புகிற வேளையில் உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றுகிறது. அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை பிரசங்க போகிற உம்முடைய மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகன் மூலமாய் எங்களுக்கு வெளிப்படுவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். அருமையான பாஸ்டர் மல்கிசேதேக் அவர்கள் கடந்து வந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான மாலை வேளையிலே மீண்டுமாக நம் கூடி வந்து கர்த்தருடைய கிருபையினாலே ஒன்று கூடி இந்த அருமையான மாலை வேளையிலே இந்த அக்டோபர் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய கிருபையால் நாம் கூடி வரும்படியாக ஆண்டவர் நமக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். தொடர்ந்து கழிந்த வாரங்களிலே நாம் தேவனுடைய திருச்சபை குறித்து, திருச்சபையில் இருக்கிற சத்தியங்கள், வசனங்கள், கருத்துக்கள் என்னெல்லாம் இருக்கிறது என்பதை குறித்து நான் ஒரு சில காரியங்களை கொடுத்து கொண்டு வந்தேன். வேதம் முழுவதும் பல இடங்களிலே, கொஞ்சம் இல்லை என்ன கவனிங்க, வேதம் முழுவதும் பல இடங்களிலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சபையை குறித்து பல சத்தியங்கள், பல வசனங்கள், பல கருத்துக்கள் பல கோணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் நான் ஒரு சில காரியங்களை உங்களுடைய சிந்தனையை தூண்டும்படியாக சில காரியங்களை சொல்லி கொண்டு வந்தேன். நம்ம அப்படியாக பல காரியங்களை பார்த்தோம். முதலாவது, சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது என்று சொல்லி எபிரேயர் புஸ்தகத்தில் நாம் வாசித்தோம், கேட்டோம். அதை தொடர்ந்து தேவனுடைய சபையானது அவருடைய சுய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது என்பதை குறித்து நான் உங்களுக்கு காண்பித்தேன். அதை தொடர்ந்து இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று சொல்லி நாம் பார்த்தோம். சபைக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்று சொல்லி நான் காண்பித்தேன்.
அதோடு கூட சபையானது கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது என்பதை குறித்து காண்பித்தேன். அதோடு கூட சபையானது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது என்பதை குறித்து நான் காண்பித்தேன். சபையானது மணவாட்டியாக இருக்கிறது என்பதை குறித்து நான் காண்பித்தேன். சபையானது மகிமை நிறைந்ததாக இருக்கிறது. பவர்ஃபுல் சர்ச் அண்ட் glory to his name. அவருடைய நாமம் மகிமைக்கென்று இந்த சபைகளை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நான் காண்பித்தேன். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி கொரிந்திய புஸ்தகத்தில் வாசித்தோம். சபையானது மந்தை ஃப்ளாக், அதாவது மந்தையாக இருக்கிறது என்பதை குறித்து காண்பித்தேன். வெளிப்படுத்தல் இருக்கிற அந்த 7 சபைகளை குறித்து காண்பித்தேன். எபேசு சபை, சிமிர்னா சபை. எபேசு சபை பின்மாற்றம் அடைந்த ஒரு சபை, சிமிர்னா உபத்திரவப்பட்ட சபை, பெர்கமு உலகத்தோடு ஒத்து போகிற சபை, தியாந்திரா உலக பிரகாரமான சபை, சர்தை மரித்த சபை என்று சொன்னேன். பிலதெல்பியா வாய்ப்புகள் கொண்ட ஒரு திருச்சபை என்று சொன்னேன். பிலதெல்பியாவுக்கு சகோதர சிநேகம் உள்ள சபை என்று அடையாளம் காண்பித்தேன். அதோடு கூட லவோதிக்கா வெதுவெதிப்பான ஒரு சூழலில் இருந்த ஒரு சபையை குறித்து நான் காண்பித்தேன். இன்றைக்கு நம்ம தேவனுடைய சமூகத்தில் தொடர்ந்து சபைகளை குறித்து இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் வாசிக்கலாம். 2 Corinthians chapter 11 verses 28. நாம் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28 நாம் வாசிக்க கேட்கலாம். இவை எல்லாவற்று முதலாக இல்லாமல் படிங்க. இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபையை குறித்தும் உண்டாயிக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது, ஏவுகிறது. பவுல் அப்போஸ்தலன் இந்த 2 கொரிந்தியர் எழுதும் பொழுது எல்லா சபை குறித்த பாரம், கவலை என்று சொல்லி நாம் இந்த வசனத்தில் வாசியம். கவலை என்னதான் இருக்கா, பாரம் என்ன இருக்கணுமே. ஓகே சரி. ஆங்கிலத்தில் கேர்ன்னு போட்டிருக்கிறது. இது முதலாக எல்லா சபை குறித்து நான் பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. அப்போ எல்லா சபை குறித்து ஒரு பாரம், அவருக்கு ஒரு கவலை இருக்கிறது. அப்போ சபை குறித்து இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பெரிய கவலை, ஒரு பாரம், ஒரு கேர், ஒரு பராமரிப்புக்காக அவர் சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல மற்ற டிரான்ஸ்லேட்டர்ல சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா, இவ முதலா எனக்கு பாரம் இருக்கிறது, கம்பேஷனட் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அது இல்லாமல் ஆதங்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில இடங்கள் எல்லாம் சபையை குறித்து பவுல் இந்த ஒரு வசனத்துக்கு அவ்வளோ விஷயங்கள பல்வேறு கோணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது சபையை குறித்து நான் பராமரிக்கிற கவலைப்படுறேன், சபை குறித்து நான் அதிகமாக என்னுடைய இருதயத்தில் உள்ளத்தில் விசாரம் இருக்கிறது என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கலாம். அடுத்தது 1 பேதுரு 4வது அதிகாரம் 17 நாம் வாசிக்கலாம். 1 Peter chapter 4 verses 17. தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய சபையில தொடங்குறது. The judgment must begin to house of God. தேவனுடைய சபையில நியாய தீர்ப்பு தொடங்குகிற காலமாக இருக்கிறது. Many people said judgment started from another religion. சில பேர் நினைக்கிற மற்ற எங்கேயோ இன்னொரு இடத்துல அதர் இதில் தான் நியாய தீர்ப்பு தொடங்குது. அன்சேவ்ட் பீப்புள், ரட்சிக்கப்படாத மக்களிடத்துல இந்த நியாய தீர்ப்பு தொடங்குது என்று நம்ம அநேக நேரங்கள் நினைக்கிறோம். இல்லை, ஆனால் வேதம் சொல்கிறது ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய சபையில் தான் ஜட்ஜ்மெண்ட், இந்த நியாய தீர்ப்பு தொடங்குறாரா. பர்டிகுலராக ரட்சிக்கப்பட்ட நம்மிடத்திலிருந்து இந்த காரியங்களை ஆண்டவர் துவங்குறார். சபையிலிருந்து அதை துவங்குறபடியினாலே சபையில் அங்கமாக இருக்கிற மனம் திரும்பின கூட்டத்தில் இருக்கிற நாம் ரொம்ப விழிப்போடு, எச்சரிக்கையோடு, ஆயத்தத்தோடு வருகை குறித்து சொல்லும் பொழுது மேத்யூவில் மற்ற இடங்களை எடுக்க வேண்டாம், நான் ஓரளவு சொல்லுகிறேன். வரியை குறித்து பார்க்கும்போது அது 3 வார்த்தைகள் முக்கியமாக சொல்றார். என்ன சொல்றாருன்னா, விழித்திருங்க, அடுத்து ஆயத்தமா இருங்க, எல்லா காவலோடு நிறுதித்து காத்துக்கொள், கூடுமான மட்டிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கிற காலம் என்று சொல்லுகிறான். அதுவும் இன்னொரு விதமாக எப்படி பிசாசு வருகிறான் என்று சொன்னால்,
அவருடைய நாமத்தை சொல்லி, கிறிஸ்துவின் நாமத்தையே சொல்லி, நாம் அறிந்திருக்கிற நம்ம இந்த ஆண்டவரையே சொல்லி வருவாங்க அப்படிங்கிறதாய் நமக்கு வேதத்தில் மற்ற இடங்களில் சொல்லப்படுகிறது. அதனால நியாய தீர்ப்பு தேவனுடைய சபையில் தொடங்குறதா இருக்கிறபடினால இந்த காலங்கள், இந்த வாய்ப்புகள், இந்த சமயங்கள், நம் திருச்சபைக்கு கூடி வருகிற எல்லாவற்றுடைய நோக்கம், பிரதான நோக்கம் நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். அடுத்து நாம் வாசிக்கலாம் 2 Corinthians chapter 6 verses 16. 2 கொரிந்தியர் 6:16 நாம் வாசிக்கலாம். ஏது அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். தேவனுடைய சபையில ஆண்டவர் உலாவுகிறார். நான் அடிக்கடி சொல்லியிருக்க, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப நம் கண்களால் ஆண்டவர் இங்க பார்க்கல, ஆனா அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஆவியாக, பரிசுத்த ஆவியாக அவர் நம்மத்தில் உலாவி கொண்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீங்க. அவர் நம்மத்தில் உலாவுவார், நம்மோடு வாசம் பண்ணுகிறார். ஆங்கிலத்தில் இந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ வில் டெவில் இன் தம். அதாவது அவங்களுக்குள்ள நான் வாசமா இருக்கிறேன், டிவிலிங் இந்த சொல்லி போட்டிருக்கிறது. அப்போ அவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறார், நமக்குள்ள தங்கி இருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடியினால் நமக்குள்ள அவர் தங்கி இருக்கிறார். அதனால வேதத்தை நம்ம, அதாவது ஒரு காசு, ₹1 காசு நீங்கள் எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா 2 பக்கம் இருக்கு. ஒரு ₹5 காயின் எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா 2 பக்கம் இருக்கும். வசனம் அப்படி தாங்க, 2 பக்கமும் பார்க்கணும். நம்ம ஒன் வே ட்ராக் மாதிரி ஒன்னவே சொல்லிட்டு அப்படியே போறதில்ல. ஒரு பக்கமே பார்த்துக்கிட்டு இதுதான் சரி அப்படின்னு நம்ம வாக்குவாதத்தில் ஈடுபட முடியாது. 2 பக்கமும் பார்க்கணும். இங்கே என்ன சொல்லுது, அங்கே என்ன சொல்லுது, இது என்ன சொல்ல வர்றார் தேவன். இந்த வசனத்தினுடைய நம்ம முன்ன பின்ன கொஞ்சம் பார்க்கணும். மேலே என்ன சொல்லுது, கீழே என்ன சொல்லுது, இந்த புஸ்தகம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிற மாதிரி கோணங்களை எல்லாம் நம்ம எடுத்து கொஞ்சம் வேதத்தை நிதானமாக தியானிக்கும் பொழுதுதான் சில காரியங்கள் நமக்கு இன்னும் ஆண்டு வேதத்தின் மகத்துவங்களை பிரிச்சுவலட்டையாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம சபை குறித்து தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். அதனால இது நம்ம அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, இது ஒரு கடைசி காலமாக இருக்கிறபடியால் நம் கூடுமான மட்டிலும் தேவனோடு அவரோடு இருக்கிற அந்த நல்ல உறவில் திருச்சபையில் தேவனுக்கு பயந்து பரிசுத்தாவின் நிறைவோடு கூட பயபக்தியோடு கூட இப்படி திருச்சபையில் இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கை கொள்ள வேண்டும். மனம் திரும்பணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்த ஆவியப்படணும், திருப்பந்தியை நம்ம அனுசரிக்கணும், வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்யணும், ஜெபிக்கணும். இப்படியெல்லாம் பல காரியங்கள் நம்முடைய அடிப்படை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்த அடுத்த ஒரு சபையை நாம் வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். 12-13. இது ஒரு முக்கியமான வசனம், நல்லா கவனிங்க. சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலர் தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆண்டவருடைய நாமத்துக்கு இங்கே மகிமை உண்டாகட்டு. இந்த எபேசியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். தி புக் ஆஃப் எபிசியன்ஸ் சாப்டர் 4 வெர்சஸ் இங்கிலீஷ் இன் 11 and 12. தமிழில் 12-13, ஆங்கிலத்தில் 11-12 நம்ம இங்கே பார்க்கிறோம். இங்கே சொல்றாரு, பில்டிங் அப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். தேவனுடைய சபை கட்டி எழுப்பும்படியாக இந்த 5 விதமான ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். என்னென்ன ஊழியம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது அவர் அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினார், அடுத்தது தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார், சுவிசேஷிகளை ஏற்படுத்தினார், பாஸ்டர்ஸ் போதகர்களை ஏற்படுத்தினார், டீச்சர்ஸ் அதாவது தேவனுடைய வசனங்களை போதிப்பதற்காக இந்த 5 வண்ணமான ஊழியத்தையும் தேவனுடைய சபையிலே அவர் கொடுத்தார். அதில் தமிழ் அழகா சொல்லுது, பக்தி விருத்தி அடையும்படியாக. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டு. பக்தி விருத்தி அடையும்படியாக, தேவனுடைய சபை வளரும்படியாக, அந்த நிறைவான வளர்ச்சிக்கு வரும்படியாக இந்த 5 விதமான ஊழியங்களையும் நம் திருச்சபையில செய்ய வேண்டும் அல்லது உருவாக்க வேண்டும், எழுப்ப வேண்டும். அந்த பணிக்காக நம் தேவராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக சபையானது பக்தி விருத்தி அடைந்து வளர்ச்சி, நிறைவான வளர்ச்சிக்கு நேராய் வரும்படியாக
we have prophets, we have evangelists, we have apostles, we have teachers, we have pastors. நமக்கு இந்த 5 விதமான ஊழியங்களையும் சபையில வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் சபையானது நிறைவான வளர்ச்சி எட்டும்படியாக இந்த ஊழியங்கள், இந்த 5 கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரியை நம்முடைய திருச்சபையில ஆண்டவர் வைத்திருக்கிறார். இவைகளெல்லாம் நம்ம கட்டி எழுப்புவதற்கு நம்ம முயற்சிக்க வேண்டும். இவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், திரும்பி பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டு. அப்போ அடுத்த ஒரு சபையை குறித்து நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47. Acts chapter 2 verses 47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். The Lord added to the church daily as should be saved. அதாவது ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை எல்லாம் கிறிஸ்துவானவர் என்ன சொன்ன சபையில சேர்த்து கொண்டு வருகிறார். ரட்சிக்கப்பட்ட மனுஷனை நீ எப்படியோ போ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லல. சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது நோயிலிருந்து சுகமான ஒரு மனுஷனை சுகமாக்கிட்டாரு. மறுபடியும் அவனை திரும்ப வந்து அந்த நல்லான மனுஷன் திரும்பி வந்து ஆண்டவர் பார்க்கும்போது சொல்றார், நீ போய் ஆசாரியனை காண்பி, தேவனுடைய மனுஷனுக்கு உன்னை காண்பி, தேவனுடைய ஆலயத்துக்கு போ. அப்போ இப்படி வெளியே நம்ம இயேசு கிறிஸ்து அறிகிற மக்கள் திருச்சபையில் வரும்பொழுதுதான் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாற்றம் அடைகிறது. அதைத்தான் அந்த மனம் திரும்புதல் தேவை, இந்த பேசிக் ஸ்டெப்பு தேவை என்பதை குறித்து பல கோணங்களிலே காண்பித்தேன். அந்த இருள் இருக்கிற மனுஷன் வெளிச்சத்துக்கு நேராய் வருகிறான் என்று சொல்லி காண்பித்தேன். அதை தொடர்ந்து இப்படி மனம் திரும்புதலை குறித்து ஒரு சில காரியங்களை கழிந்து போன வாரங்களிலும், அந்த துன்மார்க்கமான மனுஷனாய் இருந்த மனுஷன் அவன் பாவ கட்டில இருந்ததுனால அவனை பார்த்து அந்த பேதுரு மற்ற அப்போஸ்தலர் எல்லாம் இதே அப்போஸ்தலர் நடபடி சொல்லும் பொழுது, நீ உன்னை சரிபடுத்திக்கொள், தேவன் பக்கமாக திரும்பு, நீ பாவக்கட்டில் அகப்பட்டுக்கிறதாய் காண்கிற என்று சொல்லி அந்த சீமோனை பார்த்து சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்றான், இது நேரிடாதபடி நீங்க என்னை காட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். இப்படி துன்மார்க்கத்திலிருந்து மனம் திரும்பி அவர் பக்கமாய் சேர வேண்டும் என்பதை குறித்து கழிந்த வாரங்களில் நாம் பார்த்தோம். இன்றைக்கும் ஒரு சத்தியத்தை நாம் வாசிக்கலாம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம், Gospel of Matthew chapter 9 verses 12 and 30. But when Jesus heard that, he said unto them, they that be whole need to Pharisees and the sick. But verse 13, but go ye and learn that what the man, I have mercy and not sacrifice, but I am not come to call the righteousness, but sinners to repentance. நான் பாவிகளை ரட்சிக்கும்படியாக, நான் மனம் திரும்ப பண்ணும்படியாக நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். Gospel of Matthew chapter 9 verse 12 and 13, it talks about repentance to the God's kingdom, repentance to the God. அதாவது தேவனுக்கு நேராய் திரும்ப வேண்டும். இந்த சுவிசேஷ விஷயத்தில் ஆண்டவர் பயன்படுத்தின மெத்தேட், அந்த வகையில் தான் இந்த 2 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இங்க பாருங்க, ஆண்டவர் பயன்படுத்துகிற அந்த, இப்ப படிங்க அந்த 12வது வசனத்தை படிங்க. போதும். அப்போ 11 படிங்க. இந்த வசனத்தை நோட் பண்ணுங்க. இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்க போறாரு. பரிசேயர்கள் அதை பார்க்குறாங்க. அவர் யார் வீட்டுக்கு போறாருன்னா சின்னர்ஸ், பாவிகளுடைய வீட்டில். தமிழ்ல அதை கொஞ்சம் படிங்க நல்லா அழகா. சின்னர்ஸ்னு பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். இங்க சொல்றது பப்ளியன்ஸ், பொதுவான மக்கள் மத்தியில் கூட அவர் என்ன செய்யறாரு,
போறாரு. அவர் பண்ற மெத்தேட பாருங்க. இந்த சுவிசேஷத்துக்கு, இந்த ஊழியத்துக்கு ஜனங்கள் மனம் திரும்பணுங்கிற காரணத்துக்காக அவர் பயன்படுத்துற விதங்களை பாருங்க. சின்னர்ஸ், பாவிகளுடைய வீடு ரட்சிக்க வேண்டும், அவனுடைய இருக்க வேண்டும், நல்லா இருக்கிற மனுஷாக்கள் பாவிகளை ரட்சிக்கும்படி, அவர்கள் மனம் திரும்பும்படி, அதுக்குத்தான் நான் வந்தேங்கிறார். அப்போ நம்ம ஊழிய பாதையில இப்படி சில நேரங்களில் சில மக்கள் நம்ம பார்க்க நேரிடும். நம்ம ஊழியத்தில் பல கோணங்களில் போறோம். சில நேரங்களில் வியாதிப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத மக்கள், இப்படி பலதரப்பட்ட கோணங்களில் இருப்பார்கள். ஒருவேளை நான் அடிக்கடி ஊழியத்தில் 2 விஷயத்தையும் சொல்லுகிறது. ஒன்றும் நம்மளை அங்கே கொண்டு போவார், அந்த மாதிரி இடங்களுக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போவார். அல்லாவிட்டா அவர்களை சபைக்கு கொண்டு வருவார், அல்லது நம்மிடத்திலே கொண்டு வருவார். நம்ம எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஒரு ஊழியம் செய்வதற்காக. நம் சில இடங்களில் சில விஷயங்களை ஒருவேளை பர்டிகுலர் இதுனா இது அப்படின்னு நம்ம பேசலாம். பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷங்களை கொண்டு போகணும். எளிமையான மக்கள், கஷ்டப்படுகிற மக்கள், நமக்கு தெரியும் எப்படி ஆண்டவர் நமக்கு காட்டி கொடுப்பார். இவங்களுக்கு சுவிசேஷம் தேவை, இவங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவாக விஷயங்களை எடுத்து காண்பிப்பார். நம்ம அங்கே போகும் பொழுது, வியாதிக்காக ஜெபிக்கும் பொழுது, கடன் பிரச்சனை இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு நல்ல விடுதலையை ஆண்டவர் தருவார். இங்கே ஆண்டவர் பயன்படுத்துகிற இந்த விதங்கள், இந்த மெத்தேடை பார்க்கும் பொழுது என்னை ரொம்ப சிந்திக்க தூண்டுனது. அங்க இருக்கிற பரிசேயர்கள் என்ன செய்யறாங்கன்னா, முறுமுறுக்கிறாங்க, கோவப்படுறாங்க. பாருங்க வசனத்தை தமிழ்ல என்ன அழகாக காண்பிக்கிறேன். இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தின் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை. நம் இப்ப பாருங்க, அதுல தமிழ்ல 13 பாருங்க. பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவருடைய சீசரோடும் பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசரை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். அங்கே அவர் பந்தி இருக்கிற இடத்துல நாம் பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி மேத்தியை கூப்பிடுறாரு, மத்தேயு பெயர் சொல்லி அழைக்கிறாரு. அடுத்தது அவர் வரும்பொழுது அங்கே அவர் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கில் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் வந்து இயேசுவோடும் அவருடைய சீசரோடும் பந்தி இருந்தார்கள். அப்போ அந்த 2 வகையான மக்கள் வர்றாங்க பாருங்க. பாவிக ஆயக்காரர்களோடு வந்து அவரோடு கூட பந்தி இருக்கிறார்கள். அவர் ஒரு எதுக்குமே ஒட்டாத ஒரு மாதிரி இல்லை. இயேசு கிறிஸ்து எதுக்குமே ஒட்ட மாட்டேன், நான் எதுக்குமே வரமா அப்படிங்க மாதிரி இல்லை. அவர்களோடு இணைந்திருந்தார். பாவிகளோடு, ஆயக்காரர்களோடு, கஷ்ட வியாதிப்பட்டவர்களோடு கூட இப்படி பல கோணங்களில் அவருடைய ஊழியத்தை அவர் செய்திருக்கிறார். நம் வேதத்தை சரியாய் பார்த்தால்தான் நம்முடைய ஊழியங்கள் ஒரு சக்சஸ்ஃபுல்லாய் கொண்டு வர முடியும். அல்லது ஒரு ரட்சிக்கப்படாத மனதினை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டும், அல்லது கொண்டு வரணும். அப்போ இங்கே சொல்றார், பாவிகளோடும் ஆயக்காரரோடு அவங்க என்ன செய்யறாங்க? உட்கார்றார் ஆண்டவர், அவங்களோட பந்து இருக்கிறார். அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்ல, உங்கள் போதகர் என்ன செய்கிறாரு? பாவிகளோடு ஆயக்காரர்களோடு கூட உணவு அருந்துகிறார் என்று சொல்லுகிறாங்க. பரிசேயர் அதற்கு கேட்டு அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, உங்கள் போதகர் கேட்கிறார்கள். அதற்கு இயேசு இப்போதான் பதில் அளிக்கிறார். அதற்கு இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தின் வேண்டியதே இல்லாமல் சுகம் உள்ளவதற்கு வேண்டியதில்லை. நல்லா இருக்கிற மனுஷனுக்கு நான் ஒன்றும் சொல்ல வரல. எனக்கு என்ன செய்யணும்? நீடி பீப்புள், தேவை நிறைந்த மக்கள், கண்ணீரோ டியர்ஸ் வித் டியர்ஸ், அந்த கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு நான் என்ன செய்யணும்? ஆறுதல் அளிக்கணும். அவரு அந்த ஊழியத்தில் அந்த மெத்தட் அவர் ஃபாலோ பண்றார். அவரும் சில இடங்கள் எல்லாருமே செய்யல. சில இடங்கள்ல சில கிராமங்கள் போகும்போது இயேசு கிறிஸ்துவை அடிக்கிற கல்லை எறியருக்கு எடுத்தாங்க. ஆனா அவர் தலைமறைவாயிட்டார், அங்க காண அவரு. அல்லேலூயா. அதே சிலுவைக்கு போகும்போது தைரியமா சொன்னார், என்னுடைய டைம் முடிஞ்சு, என் வேலை முடிஞ்சு, நான் பூமிக்கு வந்தப்ப என் வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இனி நான் பரத்துக்கு போறேன் அப்படிங்கிற ஒரு டைம் அந்த வில்லிங் வந்த உடனே அவர் தாராளமா நின்னார். வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல நின்னார். அப்போ இங்க பாருங்க அவர் மெத்தட் எப்படி பயன்படுத்துறார். அப்போ ஒருவேளை நம்ம ஒரு கிராமத்துக்கு போகும்போது சில நேரங்களில் சில மனிதர்களை பார்ப்பதற்கு சில வாய்ப்புகள் கொடுக்கும் பொழுது நம்ம எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருக்கணும். ஒருவேளை நம்மை காட்டில் ஒரு எஜுகேஷன், நல்ல ஒரு படித்தவராக இருக்கலாம், பட்டதாரியா இருக்கலாம், யார் வந்தாலும் அவர்களுக்கு நம் வேத வசனங்களை காண்பிக்க வேண்டும், இயேசுவின் மனதுருக்கத்தை காண்பிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த போதனைகளை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும்.
இப்படி இருக்குது என்பதை விரிவாய் காண்பிக்க வேண்டும். அது சிறு பையனா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், வயது முதிர்ந்தவர்களா இருக்கலாம், வியாதிப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு, நான் என்ன சொன்ன, நீதிமான்களுக்கல்ல பாவிகளை மனம் திரும்ப பண்ணும்படியாக நான் இந்த லோகத்துக்கு வந்தேன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். அப்படி அவர் ஊழியத்தில் பயன்படுத்தினார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதும், நீங்க அகிலம் எங்க போனாலும் அவர் பேரை சொல்றாங்க, இன்னைக்கும் சொல்றாங்க. இயேசு, in Jesus name we have in salvation. நமக்கு salvation ரட்சிப்பு அந்த நாமத்தில், அந்த பேரில் இருக்குதுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ குட்டி ஒரு வீட்டுக்குள்ளதான் இருக்கிறேன்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, அகிலம் எங்கிலும் அவர் பேரை சொல்றாங்க. அவர் பேரை சொன்னாதான் பாவம் போகுது, சாபம் போகுது, வியாதி நீங்குது, வாழ்க்கையில நிம்மதி உண்டாகிறது. இன்றைக்கு தன்னுடைய பாவம் போவதற்காக மனிதன் என்னெல்லாம் செய்கிறான், தன்னை ஒரு நீதிமானாய் காண்பிக்கும்படி என்னெல்லாம் செய்யறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் ரொம்ப எளிமையாக நம்ம வேலை வச்சிருக்கிற அன்பின் நிமித்தமாக அது ரொம்ப எளிமையாகிட்டார், ரொம்ப சிம்பிள் ஆக்குறார். நம்ம ஜனங்களை சிம்பிளான விஷயத்தை பெருசா சொல்றாங்க, பெரிய விஷயத்தை சிம்பிளா சொல்றாங்க. அல்ல, அவர் பாரு ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டார். பாவிகளோட, ஆயக்காரரோட, வியாதிப்பட்டவனை பார்க்கும்போது எல்லாம் மனம் துருகிறார். திரளான கூட்டம் அவர்கிட்ட வந்துக்குச்சு. திரளான கூட்டத்தில் கூட ஒரு பெண் யாருன்னு தெரியாம தொட்டதுனால அந்த சகோதரிக்கு விடுதலை. இன்னைக்கு உலகம் எங்கும் அவருடைய நாமத்தை சொல்றாங்க, உலகம் எங்கும் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அவரை சொல்லாத உச்சரிக்காத நாவுகள் மனம் திரும்பினே அப்படின்னு சொல்லுகிற மனுஷன் கட்டாயமா அவர் நாமத்தை சொல்லுவாங்க, அவரை விசுவாசிப்பாங்க, அவரை நம்புவாங்க. விசுவாசிகள் தகப்பனாய ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்த போது கூட அவர் நம்பினாரு. அப்போ எப்படி அவர் பண்ற சுவிசேஷத்துக்கு, இந்த மனம் திரும்புதலுக்கு அவர் பயன்படுத்துகிற மெத்தேட், அந்த வகைகளை, அந்த காரியங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சில வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது நம்ம சில நேரங்கள் மனதுருகி ஜெபிக்கணும். சில நேரங்களில் அவங்களுக்கு நல்ல பிரசங்கம் பண்ணி காண்பிக்கணும். பிரதர், இப்படி வசனம் இருக்குது, இப்படி செய்யணும், சபைன்னா இப்படித்தான் இருக்கும், அது சமுதாயம்னா இப்படித்தான் இருக்கும், தொழில்னா இப்படித்தான் இருக்கும், அல்லது ஒரு படிப்புன்னா இப்படித்தான் இருக்கும்போது நான் காண்பிக்க வேண்டும். அவர் பாருங்க, அங்க இருக்கிற அந்த பரிசேயர் சதுரர் முறுமுறுத்தாங்க. இல்லப்பா, நான் நீதிமானுக்காக வரல, நான் பாவிகளை ரட்சிக்கும்படியாகவும் அவங்க மனம் திரும்ப பண்ணும்படியாகவும் அதற்காகத்தான் நான் வந்தேன், வேற எந்த நோக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் தான் நமக்கு தேவையான, மனிதனுக்கு தேவையான அடிப்படை காரியங்கள் அவர் செய்கிறார். அதான் எப்போ பார்த்தாலும் அந்த வியாதிக்காரங்கிட்ட ஆண்டவர் கேட்குற விஷயமே, நான் சுகப்படுத்த முடியும் நீ நம்புறியா? அவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவருக்கு அதான், நான் உனக்கு ஹீல் பண்ண முடியும் நம்புறியா, உனக்கு நம்பிக்கை இருக்குதான்னு கேட்கிறார். நம்பிக்கை இல்லாம ஆண்டவர்கிட்ட எதுவும் நடக்காது. இன்னொரு இடத்துல சொல்லுது, அவருடைய அவிவிசுவாசத்து நிமித்தமாக அவருக்கு ஒன்றும் செய்ய முடியல. சுவிசேஷத்துக்கு கூட இன்னொரு டெபினேஷன் கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, நீங்க போய் ஒரு கிராமத்துல சொல்றீங்க, உங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டா எனக்கு அவன் பாத்துறன், இயேசுவுக்கு அந்த மனுஷன் பாத்துருவான். அந்த ஒருவேளை அதை நெக்லெக்ட் பண்ணுறாங்க, உதாசீனப்படுத்துகிறாங்க, வேணான்னு சொல்கிறாங்கன்னா, நீ உன் காலில் படுந்த தூசியை உதறி போட்டு வந்துரு. நியாய தீர்ப்பு நாளில் அல்லது வருகை நாட்களில் அந்த சோதோம் குமாராவுக்கு நேரிட்டது பார்க்கலாம், அந்த தேசத்துக்கு, அந்த கிராமத்துக்கு, அந்த பட்டணத்துக்கு நேர்வது ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறார். அல்லேலூயா. சில நேரங்கள் நம்ம என்ன செய்யறோம்னா, ஆண்டவரே மூவ் ஆகிருக்க மாட்டார், ஆண்டவரே போய் காரியங்கள் செஞ்சிருக்க மாட்டார், நம்ம அவசரத்தில் போய் செஞ்சோம்னா அது வாய்க்காதுங்க. சில நேரங்களில் பொறுமையாக இருக்கும், சில நேரம் நமக்கெல்லாம் தெரிஞ்சே இருந்தாலும் ஆண்டவர் அதில் எப்படி நடத்திப்பு இருக்குதா, அது நம்ம கவனமாக இருக்கணும். இந்த கிராமத்துக்கு போகிறேன், இந்த வீட்டுக்கு போகிறேன், இந்த வியாதிக்காக ஜெபம் பண்ண போகிறேன், இந்த திருச்சபைக்காக ஜெபம் பண்ண போகிறேன், இப்படியெல்லாம் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அடுத்து இன்னொரு காரியத்தை நான் காண்பிக்கிறேன், காலத்துக்குள்ளே நிறைவு செய்திருவேன். வாசிக்கலாம். மீகா புஸ்தகம் 6வது அதிகாரம் 6, 7, 8 வாசிக்கலாம். மைக்கா சாப்டர் 6, 6 and 7, 8. தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல்
வேற எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார். தேவனிடத்தில் மனத்தாழ்மையா இருக்கணும். மனம் திரும்பினவங்க மக்களுக்கு அதை மனம் திரும்பின இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த மனத்தாழ்மை வரும். ஹம்பிள் யுவர் செல்ஃப். நம் தேவனுடைய சமூகத்தில் என்ன சொன்ன கொஞ்சம் தாழ்த்த வேண்டும். நமக்கு சில காரியங்கள் தெரிந்தாலும் ஆண்டவருடைய நடத்திப்புக்கு ஆண்டவருடைய வழி நடத்தல் விட்டு கொடுக்க வேண்டும். சில காரியங்களை ஆண்டவரை புரிந்து ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார், சில நேரங்களில் வெயிட் பண்ண சொல்ல வர்றார். அமைதியாரு, நான் ஒன்று பயன்படுத்துகிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும். அது சில காலங்களை நிர்ணயிப்பார். நான் சபையிலே இருந்துவேன், ஆனால் அப்போ எனக்கு சில எனக்கு ஊழியத்தை பற்றி தெரியாதனால நான் சபையிலே தான் இருந்து ஊழியங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். அப்போ சில ஆசைகள் எண்ணங்கள் இருந்தாலும் அப்போல்லாம் ஆண்டவர் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவார். வெயிட் பண்ண, அமைதியாரு. நான் டயர்டான சூழ்நிலையில் அவர் என்னை வேற மாதிரி தூக்கி கொண்டு வந்துட்டார். அதனால சில நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில நேரத்தில் எனக்கு என்னுடைய அனுபவம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவனம், நான் அசிஸ்டண்டாக இருந்து தான் இந்த ஊழிய விஷயங்களே நான் கற்றுக்கிட்டேன். நான் இந்து பேக்ரவுண்டாக இருந்ததுனால எனக்கு பெருசாக ஊழியத்தை பற்றி தெரியாது. நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது சபைன்னா என்ன, பாஸ்டர்னா என்ன, விசுவாசிங்கன்னா என்ன, யார் எப்படி இருப்பாங்க அப்படின்றதை கர்த்தருடைய கிருபையினால் நான் கற்றிருக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு எங்கே போனாலும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு அறிவை, தெளிவை கர்த்தருடைய கிருபையில் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டு. அதனால அவர் மனத்தாழ்மையை எதிர்பார்க்கிறார். எந்த இடத்துல எப்படி ஊழித்து செய்யணும், எந்த கிராமத்துக்கு போகணும். ஆண்டவர் சொல்லார், ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டை வாழ்த்துக்கிறார். சில நேரங்கள் நம்ம போகிற இடங்கள் சில வீடுகள் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒருவேளை தவறான வார்த்தைகளை பேசும்பொழுது நம்மளால் அதை அடக்கி கொள்ள முடியல, தாங்கிக் கொள்ள, இப்படியெல்லாம் நடக்கும். ஏன்னா ஏசாமிக்கு அவர் ஊழியம் செய்த நாட்களிலும் பல பாடுகள் வந்துச்சு, இன்னல்கள் வந்துச்சு, நெருக்கங்கள் வந்துச்சு. ஆனாலும் அவர் செய்த ஊழியத்தை, அவருடைய பிளான், அந்த பெர்ஃபெக்ட் பிளான் நிறைவேறிச்சு. அதனால உங்களுடைய இந்த சத்தியத்தை, இந்த திருச்சபை குறித்து இப்போ கழிந்த ஒரு மாசமா நான் பேசி கொண்டு வருகிறேன். இனி ஃபியூச்சரில் எத்தனை பேர் ஊழியக்காரங்க இருப்பீங்க அப்படிங்கிறது கத்தருக்கு தான் அறிஞ்சிருக்காரு. என்னமோ எனக்கு வந்ததுலேருந்து அந்த ஒரு சிந்தை எனக்கு உண்டாகிட்டே இருக்குது. நீங்கள் இன்னைக்கு சிறுவனாக இருக்கலாம், ஒரு நாளைக்கு இந்த திருச்சபையில் நீங்கள் நிற்க வேண்டிய ஒரு சூழல் வரும். நான் ஊழித்து பட்டு தெரிந்தவன் அல்ல, புரிந்தவன் அல்ல. எங்கேயோ பிறந்த எப்படி இண்டூஸில் இருந்தாலும் நான் இதெல்லாம் நினச்சதும் இல்லை. இப்படி பாஸ்டர் ஆகும்னு நானும் நினைக்கல. ஆனால் கர்த்தர் கிருபையாக ரட்சித்தார். அதன் பின்பதாக ஒரு உடன் ஊழியராக இருந்தேன். சில காரியங்களை கற்றுக்கொண்டேன், முறையான இறைப்பையில் கற்றுக்கொண்டேன். அதை தொடர்ந்து இப்போ தான் நான் கல்யாணமாகி தான் இப்போ ஓரமாக உட்காந்துருக்கிறேன். இல்லைன்னா நான் ரொம்ப என்ன சொல்கிறது, இயங்கிட்டே இருந்த ஒரு சூழலில் இருந்தேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டு. அதனால ஒருவேளை இந்த சத்தியத்தை ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு ஊழியக்காரியாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் திருச்சபையில் யூஆர் த பர்சன். நீங்கள் ஒரு அங்கமாக இருக்கிறீங்க, நீங்கள் முக்கியமான நபர்கள். இந்த சத்தியங்களை ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் எனக்கு கொடுத்துக்கிட்டுருக்கிறார். அந்த விசுவாசம் எனக்கு இருக்கிறது. அதுவேளை இது நீங்கள் எந்த விதத்தில் கேட்டாலும் அது உங்களுக்கு மனம் திரும்புதலை கொடுக்க வேண்டும், மாற்றத்தை கொடுக்க வேண்டும். அதே மாதிரி மனத்தாழ்மையை நீங்கள் அணிந்திருக்க வேண்டும். இங்கே சொல்கிறார் கர்த்தர் வேற என்னத்தை கேட்குறார், மனத்தாழ்மையோ நடந்துகோ. அன்றைக்கு இருந்த பழைய ஏற்பாட்டு ராஜாக்கள், எஸ்ஐக்கியல், மற்ற ஒரு சிலர் எல்லாம் அவங்க மனத்தாழ்மையாக நடந்தாங்கள, மனம் மேட்டுமையாக நடந்தாங்க. அதனால தான் அவங்க ராஜ்யபாரம் போச்சு. அவங்க மனம் மேட்டுமையாக இருந்ததுனால, அகந்தையாய் நடந்ததுனால அந்த ராஜ்யபாரம் போச்சு, அந்த ராஜ்யம் போச்சு. அதனால ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. இந்த மனத்தாழ்மையை தான் நான் அவங்க கிட்ட கேட்குறேன், மனம் திரும்புதலை தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். அதனால விட வேண்டியதெல்லாம் விட வேண்டும். ஏதோ ஒன்று நமக்கு மறைமுகம் உள்ள ஒட்டி இருக்கும். அதையெல்லாம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களில் இந்த சபையின் சத்தியங்களை சொல்லுவதனுடைய நோக்கம், நம்ம இந்த டாபிக் குறித்து வருஷ கணக்கில் பேசலாம். இந்த மனம் திரும்புதலை குறித்து, அதே மாதிரி திருச்சபை குறித்து வருட கணக்கில் பேசலாம். அவ்வளோ சத்தியங்கள் இருக்கிறது. ஏதோ ஒரு டயத்துக்காக நான் குறிப்பிட்ட விஷயத்தை உங்களுக்கு துணிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நானும் ஒரு நடத்தி போட்டு தான் இதை செஞ்சுட்டு வரேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு ஊழியம் செய்யலாம், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மைண்டை கொடுப்பார் கர்த்தர். அதனால அதில் கிருபையாக அடங்கி ஒடுங்கி கீழ்ப்படிந்து தேவ சமூகத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு கூட, ஒரு டெடிகேஷனோடு கூட நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டு. இங்கே நாம் வாசிக்கிறோம், மனத்தாழ்மையே இல்லாமல் நான் வேற என்னத்தை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அதனால நீங்கள் ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகுறங்க. உங்கள் படிப்பு விஷயமா இருக்கலாம்,
தொழில் விஷயமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், ஒருவேளை எதிர்காலத்தை குறித்த சிந்தையா இருக்கலாம், ஒரு சபை குறித்த காரியமா இருக்கலாம், தேசத்தை குறித்த காரியமா இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, எதுவாக இருந்தாலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும். அந்த மனம் திரும்புதலுக்கு, மனத்தாழ்மைக்கு வரணும். அந்த மனம் மேட்டிமையை எடுத்து விட்டு மனம் திரும்புதலுக்கு மனத்தாழ்மையோடு கூட நீங்கள் அவளை ஏன்னா வசனம் சொல்லுது, சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்ட மனுஷனை ஆண்டவர் என்ன செய்றார்? நிரப்புகிறார். அப்போ உங்கள் ஆவியில் ஒரு எளிமை, நீங்கள் மேத்யூ காஸ்பிள் இதே 5 எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கிவான்கள், பரலோகராட்சியம் அவளுடையது. துயரப்பழகள் பாக்கிவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கிவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கிவான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நீங்கள் மெச்சூர் ஆகணும், ஸ்பிரிச்சுவாலிட்டி நீங்கள் மெச்சூர் ஆகணும், ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு முதிர்ச்சிக்கு வரணும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், தெளிவு வரணும் அப்படின்னு சொன்னால், மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், இந்த 7வது அதிகாரங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த பேசிக் ஃபண்டமெண்டலை வச்சிருக்கிறார். எப்படி இருக்கணும், எப்படி பண்ணணும். நம்ம ஒரு தர்மம் செஞ்சால் கூட என்ன செய்யணும், அதுக்கு ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். எப்படி அன்பு கூறணும், எல்லாத்துக்கும் ஆண்டு சில வரைமுறைகளை வைத்திருக்கிறார். நமக்கு சில காரியங்கள் தெரிந்திருக்கலாம், தவறு இல்லை, நல்ல விஷயம்தான். வேதத்தை நம்ம பல விதங்களில் அறிந்து வைத்திருப்பது நல்ல விஷயம்தான். ஆனாலும் அதை பேதுரு அழகாக எழுதுறார், ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருங்கள். அல்லேலூயா. நான் அன்றைக்கு சில கஷ்டங்கள் தான், அன்றைக்கி நான் சில சிரமங்களை பார்த்தேன், இல்லைன்னு சொல்லலை, சில ஏமாற்றங்களை பார்த்தேன். அன்றைக்கி நான் அடங்கி ஒடுங்கி இருந்ததுனால ஆண்டோட கிருபையினால் இன்றைக்கி பல கோணங்களில் எனக்கு காண்பிக்கிறார். இன்றைக்கி என் வயதுக்கு முதிர்ந்தவர்கள், என்னை காட்டில் வயதில் மூத்தவங்க, அனுபவம் உள்ளவங்களுக்கு கூட இன்றைக்கி என்னுடைய ப்ரேயரில் வந்து பங்கேற்கிறாங்க. நான் பண்ணுகிற பிரசங்கங்களை கேட்குறாங்க. இது இப்போ இருக்குது, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறால கேட்குற அளவுக்கு கர்த்தர் என்னை மாட்டினார். காரணம் என்னோடய வயதில் இல்லை, என்னுடைய அனுபவத்தில் இல்லை. கர்த்தர் கொடுக்குற அந்த பாடங்கள், அந்த சத்திய வசனங்கள், அந்த முதிர்ச்சி, அதைத்தான் மக்கள் பார்க்குறாங்க. எடுத்தேன் கவுத்தேங்கிற அந்த மாதிரி போகாதபடி நிதானமாக போ. ஹீப்ரூஸில் சொல்லுது, எபிரேயர் புஸ்தகத்தில் அழகாக சொல்லுது, பொறுமையோடு ஓடுங்கள். பொறுமை ரொம்ப முக்கியம். நம்ம ஓடும் பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பும் பொழுது பொறுமையோடு ஓடுங்க, நிதானமாக போங்க, தெளிந்து புத்தியுள்ளா இருங்க, தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாக இருங்க. மனதின் அறையை கட்டி கொள்ளுங்கள் என்று பேதுரு எழுதுகிறார். மனத்தெளிவுள்ளவனாய் என்று பவுல் தீமோத்திக்கு எழுதுகிறார். ஆகையினால் இந்த மனத்தெளிவு வேணும். இந்த குழப்பங்கள், கன்ஃபியூஷன்கள், இடர்பாடுகள் இவங்களெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். ஆகையினால இந்த சுவிசேஷ விருஷத்தில் அது நமக்கு எல்லார் மேல் விழுந்த கடமை. இதை பாஸ்ட்டு தான் போய் சுவிசேஷம் சொல்லணுங்கிறது இல்லை. நம்ம அருகாமையில் இருக்கிற நண்பர்களுக்கு சொல்லலாம், படிக்கிற மக்களுக்கு சொல்லலாம், மாணவர்களுக்கு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி வியாதிப்பட்டவங்க பல கோணத்தில் இருக்கிறாங்க. we have needy people more and more. நமக்கு நிறைய ரட்சிக்கப்படாத ஜனங்க நிறைய இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு கடமை. அதனால் அதை நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். இருக்கிற இடங்களில் அல்லது எழுந்து நின்று கண்களை மூடி, ஆண்டவரே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனத்தாழ்மை வேண்டும், ஒரு தெளிவு உண்டாகணும். சபையை குறித்து, ஊழியத்தை குறித்து, ஊழியக்காரனை குறித்து, கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து, சமுதாயத்தை குறித்து, தேசத்தை குறித்து ஆண்டவரே எனக்கு ஒரு தெளிவு உண்டாகணும். ஆண்டவரே மனத்தாழ்மை வர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் ஆண்டவரே போஜனம் பண்ணுகிறதை பரிசேயர் கண்டு, உங்க போதகர் ஆண்டவரே பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் பந்தி இருக்கிறாரே என்று சொல்ல கேட்ட பொழுது, நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்ப பண்ணும்படியாக நான் அவர்களை அழைக்கி வந்தேன் என்று சொல்லி சுவிசேஷத்தில் நீர் பயன்படுத்தின விதத்தை இந்த அருமையான மாலை வேளையிலே நாங்கள் கேட்டிருக்கிறோம். திருச்சபையானது ஆண்டவரே கர்த்தாவை நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய திருச்சபையில் தொடங்குறதா இருக்கிறது பாலியார். எல்லா காவலோடும் பயபக்தியோடு நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நம் கண்களை மூடி கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. கர்த்தர் நீர் நல்லவர், கர்த்தர் நீர் வல்லவர், கர்த்தர் நீர் பெரியவர். இந்த அருமையான மாலை வேளையில நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக ஒரு எளிமையுள்ள வாழ்க்கை, ஒரு மனத்தாழ்மையான வாழ்க்கை, ஒரு தெளிந்த புத்தியை எங்க வாழ்க்கையில கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேத வசனங்களை கேட்கலாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறலாய் இருங்கள் என்று சொன்னீங்க. எல்லாரும் வாய்களை திறந்து உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவரே கேட்ட வார்த்தைகளுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறலாய் உங்களுடைய சத்தத்தை எழுப்பி ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலையான நேரம் தேவனோடு கூட ஆண்டவரே தகப்பனே சோதரோ
ஆண்டவரே இடைப்படுகிற ஒரு நேரமாக இருக்கிறபடியால் நீங்க மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். மனதுருக்கத்தோடு கூட இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பிக்கிற எல்லா காரியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் திருச்சபையானது ஆண்டவர் இன்றைக்கு அப்பா தேவ ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் சேர்க்கப்படுகிற இடமா இருக்கிறது, ஆவிக்குரிய சேனையா இருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபையை குறித்தும் சபையினுடைய காரியங்களை குறித்தும் சபையிலே நாம் நடக்க வேண்டிய விதத்தை குறித்தும் நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டினார். நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார். ஆண்டவர் நமக்குள்ளே அவர் வாசமாயிருக்கிறார். ஆகவே அந்த சபைகளை குறித்த கவலை பவுலை நெருக்குனது போல இன்றைக்கு நமக்கும் நம்முடைய சபைகளை குறித்த கவலை, சபையை குறித்த அந்த கேர் நமக்குள்ளே உண்டாகும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படிக்கு அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்குகிறது. ஆகவே நாம் கவனத்தோடு இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் மிகுந்த ஸ்தோத்திரம் அந்த எதிர்பார்ப்போடு அந்த மிகவும் ஒரு அந்த கவனம் அந்த பயத்தோடு அந்த பக்தியோடு நாம் வளர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீதிமான்கள் நிற்பது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவிகளும் எங்கே நிற்பார்கள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். உமக்கு பயந்து வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சுவிசேஷ ஊழியத்தை நாங்கள் ஆண்டவரே செய்வதற்கு எங்களை கர்த்தர் பக்குவப்படுத்துவீராக. சபையை குறித்த வைராக்கியம் எங்கள் உள்ளத்திலே உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய அதை புரிந்து கொள்ள சபையை நீர் என்ன நோக்கத்தோடு உருவாக்கி வைத்திருக்கிறீர் என்பதை இன்னும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வேதத்திலிருந்தும் ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சத்தியத்தை பேசின நம்முடைய மகனையும் கேட்ட எங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வேத பகுதியை நீண்ட வண்ணமாக வாசிப்போம். நாம் திருவிருந்தோம்.